வாங்க வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். சன்ஃப்ளவர் தானே, ஹெட்டிங் ட்ராயிங் சன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஓகே, வரைய ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து சிம்பிள் ட்ராயிங் தான் சன்ஃப்ளவர். நம்ம இந்த ஃப்ளவர் டிராயிங்கை முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் அது கலர் பண்ணா கொடுக்க போகிறோம். கலர் கொடுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்ககிட்ட இப்போ பிளாக் நம்ம ஸ்கெட்ச் கொடுக்க போகிறோம். எங்ககிட்ட வந்து பிளாக் பிளாக் ஸ்கெட்ச் இல்லை, அதனால் நாங்கள் மார்க்கரில் கொடுக்குறோம். உங்களுக்கு கிட்ட பிளாக் ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் ஸ்கெட்சில் அவுட் இருக்கலாம். வாங்க அவுட் கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளவருடைய ஃபர்ஸ்ட்டுக்கு பாட்டமுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அதோடைய லீஃப் மாதிரி இருக்கும்ல, இது கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டம்முக்கு கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அவுட்லைன் வந்து அதாவது ஃப்ளவருக்கு அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலர் அடிக்க போகிறோம். என்ன கலர் அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதோ இது இருக்குல்ல, கை வச்சிட்டு இருக்கேன்ல, அதுக்கு வந்து ஸ்டோக்ஸ் போட மறந்துட்டோம். அதனால் இப்போ நம்ம போடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஒன் மாதிரி. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் ஸ்ட்ரெயிட்டாக. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அது நடுவில் டாட்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு பென்சிலில் டாட் போனாலும் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கெட்ச்லேயே டாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதை கலர் அடிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்ககிட்ட வந்து கிரையான்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் ஆயில் பேஸ்ட் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட ஆயில் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோ இங்கே நடுவில் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கலரிக்க போகிறோம். ஓகேவா? கலரிக்கலாமா? வாங்க கலரிக்கலாம். லைட்டாக அடிக்கணும், ரொம்ப டார்க்காக அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பாட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளவருடைய பாட்டு, அது நம்ம கலரிக்க போகிறோம். கலரிக்கலாம். அதே ப்ரௌனாக அடிக்கணும். லைட்டாக அடிங்க, ரொம்ப டார்க்காக அடிக்காதீங்க. டார்க்காச்சு நல்லா இருக்காது. ப்ளஸ் நல்லா அதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாவது இந்த வந்து பாட் ஏதாச்சும் ஆச்சுன்னு வைங்களேன், வெள்ளை போயிடுச்சுன்னா லைசர் இருக்குது பார்த்தீங்களா, லைசர் வச்சு அழிங்க. சப்போஸ் தெரியாமல் வெள்ளை போயிடுச்சுன்னா லைசர் வச்சு அழிச்சு நீங்கள் சரி பறிச்சுக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ணால் லைட்டாகவே பிளெண்ட் பண்ணலாம், ரொம்ப பண்ணாது. அது கலர் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டருக்கு, அதாவது நடு சென்டருக்கு நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் கை வச்சுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக ஒரு எல்லாம் சேர்த்து ஆயில் பேஸ்ட் லைட்டாக இப்போ அழகாக வந்துச்சு. சென்டர் இது பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிளெண்ட் பண்ண போதும். கலர் அடிக்க போகிறோம். கலருக்கு லைட்டாக அடிக்கலாம். எல்லோ கலர். ஓகேவா? எல்லோ கலர் எடுத்து லைட்டாக அடிச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இன்னும் முனையம் பண்ணிட்டு தான் இருக்குது, வாங்க அடிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் அடிச்சிட்டோம். ஒரு மாதிரி லைட்டாக இருக்குன்றதால கொஞ்சோண்டு நம்ம ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் இன்னும் கொஞ்சம், அதாவது ட்ரீடிங் ட்ராயிங்லாம் சொல்ல வரல, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல வரேன்.
போட்டுக்கலாம். ரொம்பலாம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் கலரே வராது. ஆனால் நீங்கள் ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் பிளெண்ட் பண்ணேன். எது ஆயில் பிளேஸில் எது பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், டார்க்காக இருக்கும். கரெக்டாக ஷேப் வேணும்னா நம்ம பிளெண்டு தான் பண்ணி ஆகணும். நமக்கு டார்க்காக வேணும்னா மட்டும்தான் பிளெண்ட் இல்லாமல் பண்ணணும். உங்களுக்கு எது வேணுமோ அதுங்க பாருங்கள். அந்த பிளெண்ட் இருக்குல்ல, இதுதான் அந்த பிளெண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆயில் பேஸ்ட் கூட கொடுத்துருப்பாங்க. இதை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேய்க்கலாம், ஜாலியாக இருக்கும் இது பண்ணுறது கூட. ஓகே, இப்போ நம்ம பெட்டல்ஸ்க்கும் அதுக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லீஃப்க்கு பண்ண போகிறோம். அந்த லீஃப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லீஃப் அடிக்கலான்னு வந்திருக்கோம். லீஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே டார்க் கலரில் இந்த மாதிரி ஆயில் பேஸ்ட் இருக்கும். ஓகேவா, அந்த ஆயில் பேஸ்ட்டை நம்ம அடித்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அவுட்லைன் கொடுத்தோம், எது வந்துக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி லீஃப்க்கு அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஏன்னா அப்போ தான் 3D எஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து லைட் க்ரீன் எடுத்து லீஃப்க்கு அவுட்லைன் கொடுத்தோம்ல, அதுக்குள்ளே அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும். ஓகேவா, அடித்து முடிச்சாச்சு. இப்போ அந்த லீஃப் பாருங்களேன், ஒரு மாதிரி 3D எஃபெக்ட். பூவை விட லீஃப் செம்மையாக இருக்குது. ஏன்னா